ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு தெய்வத்தினோட அருள் கிடச்சிருச்சு, இதோ நான் வந்துட்டேன் கவலைப்படாத அப்படின்னு தெய்வம் இருகரம் நோக்கி உங்களை நோக்கி வருகிறது. இருகரம் நீட்டி உங்களை நோக்கி வருகிறது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம் சுப தொடர்பு. பொதுவாக நீங்கள் கன்னிராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் துலாம் இடம் சுபகரங்கள் இருக்கணும். அதாவது புதன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் ராசியை விட்டு போக மாட்டார். ராசிக்கு 11 கூடையவன் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பொதுவாக காலப்புருஷ சக்கரத்தின்படி கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு தாயுள்ள முக்கியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வழியில் லாபம் அதிகமாக இருக்கும். இவங்க தாய் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா காலப்புருஷத்தின் 4 கூடையவன் 11 கூடையவனாக வருவான் ராசிக்கு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தாயால் இவங்களுக்கு அன்பு இருக்கும், தாயால் கிரெடிட் இருக்கும், தாயால் ஒரு வசதி வாய்ப்புகள் உருவாகும். தாய் பேரை சொல்லி இவங்க வாழ்க்கையில் என்ன சொல்கிறது பெருமைப்படுவாங்க. தகப்பனை காட்டிலும் தாய் வழி உறவுகள் தாய் பேரை சொல்லி நல்லா பெருமைப்படுவாங்க. ரைட்டு. இந்த தாயை பற்றி வேறு வீடியோட நான் நிறைய பேசுகிறேன், ஏன்னா நிறைய இருக்குது. அதில் இந்த வீடியோவில் தெய்வத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா தெய்வம் இப்போ கன்னிராசிக்கு அனுக்கிரமாக இருக்குது, உங்கள் கூட வருது, உங்கள் வீட்டுக்கு இருக்குது. சரியா? ஸோ கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசி 20க்கு மேலே வருகிற நாட்களில் நான் சொல்கிற வழிபாடு பூஜை புனஸ்காரத்தை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் உத்தரமோ சித்திரையோ அஸ்தமோ தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி மகா திசையோ, புதன் மகா திசையோ, கேது திசையோ எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருகிற வழிபாடுகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் கூட இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்திரன் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். ஒளிச்சந்திரனாக சந்திரன் சூரியனுக்கு முன்புன்னு இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. பொதுவாக கன்னிராசியில் நான் சொன்ன மாதங்களுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. அதாவது ஆனி மாதம், வைகாசி மாதம், சித்திரை மாதம், பங்குனி மாதம், மாசி மாதம், தை மாதம், மார்கழி மாதம். அதாவது மார்கழியிலிருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு சக்தி உடல் கிடைக்கும். சக்தி மனதுக்கும் உடலுக்கும் தேவை. எனர்ஜி சக்தினா என்ன? அன்னை ஆதிபராசக்தி தான். ஆதிபராசக்தி தான் மனிதனுக்கு எனர்ஜியை கொடுக்குறா, தெம்பை கொடுக்குறா. ஸோ இந்த மாதத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை காட்டி நல்லா இருப்பாங்க. சரியா நேயர்களே? அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க. ஆடி மாதத்துலேயும் கார்த்திகை மாதத்துலேயும் பிறந்தவங்க சுமாராக இருப்பாங்க. மற்ற மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. மற்ற மாதம் எந்த மாதம் சார் அப்படின்னா, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. ஆமாம் சார், நான் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வாட்ஸ்அப்பில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா அந்த அமைப்பில் தான் இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக லாபம் நல்லா இருக்காது. சரியா? வாழ்க்கையில் பெனிஃபிட் இருக்காது. எதுலேயும் பெருசாக சம்பாதிச்சு சேமிக்க முடியாது. சகோதர வழியில் பெரிய இணக்கம் இருக்காது. பெரிய வெற்றிகளை சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சு போகலான்னு இவங்களால் இருக்க முடியாது. இந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில் பிறந்தவர்கள். கார்த்திகை, ஆடியில் பிறந்தவங்க சுமாராக இருப்பாங்க. 100க்கு 50 மார்க் எடுத்த மாதிரி தான். மற்ற மாதத்தில் பிறந்தவங்க சிறப்பாக இருப்பாங்க. சரியா நேயர்களே? மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள், தை மாதத்தில் பிறந்தவர்கள், குறிப்பாக பங்குனி, மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க. கன்னிராசியில் மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ தெய்வத்துக்கு வந்துடுவோம். தெய்வம் உங்களுக்கு அருள் புரியணும், தெய்வம் உங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடத்துல புதன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்கள் இருக்கணும். இந்த 3 கிரகங்களில் 3 கிரகங்களும் சில நேரம் ஒன்றா இருக்கலாம். சில நேரத்தில் புதன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், இல்லைன்னா குரு இருக்கலாம். புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து தான் இருப்பாங்க. ரொம்ப தாண்டி போக மாட்டாங்க. ஒரு கட்டம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. சேர்ந்து இருப்பாங்க அல்லது முன்ன பின்ன இருப்பாங்க. ஸோ புதனும் சுக்கிரனும் 4, 5ஆம் இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பு. இப்போ நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்க. தனுசில் புதனும் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த அமைப்பு இருக்கும்.
அதுபோக சிலருக்கு வந்து இந்த அமைப்பில் வந்து 7ஆம் இடம் மீனத்திலையும் குரு இருப்பார், ராசியை பார்ப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி அமைப்பில் இருக்கிறவர்கள் ராசிக்கு 2, 4, 5, 9 இந்த இடத்துல வந்து குரு சுக்கிர புதன் இருக்க பிறந்தவர்கள் இறை அன்பு மிக்கவர்கள், இறை வழிபாடில் சிறந்தவர்கள், இறைவனோட அனுக்கிரம் பெற்றவர்கள், இவங்க கூட தெய்வம் இருக்கும். சரியா, இவங்களுக்கு வந்து தெய்வத்துடைய கடாட்சியம் இருக்கும், லட்சுமி கடாட்சியம் இருக்கும், தெய்வ அருள் இருக்கும். தெய்வம் வந்து இவங்களை விடாது. தெய்வம் வந்து எப்படா இவங்க சாமி கும்பிடுவான், இவன் எப்போ நம்மளை நினைப்பான் அப்படின்னு கூடயே இருக்கும். இவங்க அந்த வழிபாடை அதிகப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். சரியா, பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க, பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க. சில தெய்வங்கள் என்ன செய்யும்னா ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கெடுக்கும், ஒரு வரவேற்பை கொடுக்கும், ஒரு மாதம் கொடுக்கும், ஆனால் பின்னாடி ஒரு பெரிய துயரத்தை கொடுத்துரும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம், ஒரு குறிப்பிட்ட திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து ஒரு 4-5 கூட்டங்கள் மிக பிரமாண்டமாக இருந்தது, ரொம்ப ஒரு இதாக இருந்தது, பாராட்டத்தக்கிற ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் கடைசியில் கரூரில் பார்த்தோம்னா பெரிய ஒரு ட்ராஜடி ஆகிப்போச்சு, சோகமயம் ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா அவர் ஜாதகத்தை பார்த்தோம்னா 12ஆம் இடம் வீக்காக இருக்கும், சூரியன் சனி புதன் இருப்பாங்க. சரியா, அவர் பிறந்த அன்றைக்கே வந்து ஜாதகத்தில் அப்படி இருக்குது. அவர் என்ன லக்கணம் தெரியல, லக்கணத்தை வந்து கரெக்டாக அவங்க தாயார் சொன்னால் தான் தெரியும். சில பேர் யூஏஜி சொல்கிறாங்க, கடக லக்கணம், மிதுன லக்கணம் சொல்கிறாங்க. நான் போதி ஜோடத்தில் என்றைக்குமே வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க டயத்தை சொல்லணும், அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லணும், அவங்க வீட்டில் அதிகாரப்பூர்வமாக தாயோ அவரோ சொல்லணும். ஒரு குழந்தைக்கு தான் தாயுடைய பிறந்த நேரம் தெரியும். சரியா, தாய் தான் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை தெரிவிக்கப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி சொன்னதில்லை. எல்லாருமே இன்றைக்கி ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க, ஒரு கற்பனையில் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி இணையதளத்தில் வருது, கூகுளில் பார்த்தோம்னா அவருடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் அப்படின்னு வரதெல்லாமே கற்பனைக்கு உட்பட்டு தான். அன்றைக்கி பிறந்த டேட்டை வச்சுக்கிட்டு இவங்களாம் ஒரு லக்கணத்தை போட்டு சொல்கிறாங்க வழிய யார் ஜாதகமும் ஊர்ஜிதமாக சொல்லப்பட்டது இல்லை. கலைஞர் ஜாதகம், ஜெயலலிதா ஜாதகம் அந்த காலத்தில் அனாலிஸ் செய்யப்பட்டது. அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த யூடியூப்பு கூகுள் சர்ச் இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஆராயப்பட்டது. கலைஞர் ஜாதகம், எம்ஜிஆர் ஜாதகம், ஜெயலலிதா ஜாதகம், நடிகர் திலம் சிவாஜி கணேசன் ஜாதகம்லாம் அறிவிக்கப்பட்டது. சரி, அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டது, அந்த டேட்லாம் கன்ஃபார்ம். ஆனால் இன்றைக்கி வந்து ஆளாளுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, குழம்பிய குட்டையில் மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன்னா, இந்த சனி பகவான் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார், பின்னாடி ஒரு துயரத்தை கொடுத்துருவார். சனி ராகு. இப்போ சம்மந்தப்பட்ட நடிகருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா, அவர் பிறந்த அன்றைக்கி பார்த்தோம்னா, அந்த தேதி எனக்கு குறிப்பிடலை, அந்த தேதி எல்லாத்துக்குமே தெரியும். 22/4/1974, 22 ஆமாம் 6 நினைக்கிறேன், ஆமாம் 22/6/1974 நினைக்கிறேன். அது எப்படினாலும் இருக்கட்டும், அந்த அன்றைக்கி பிறந்த தேதிக்கு பார்த்தோம்னா சனி ராகு சஷ்டாசமாக இருப்பாங்க. விருச்சிக ராகு, மிதுன சனி, சூரியன் புதன், இந்த அமைப்பு நல்ல அமைப்பு கிடையாது. என்றைக்கு சனிக்கு ராகு சஷ்டாசமாக வந்தாரோ அந்த ஜாதகன் வந்து தவளை தன் வாயால் கெட்டு போன மாதிரி தான். சரியா, அந்த அமைப்பில் தான் இருக்கும். ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பாவகிரகங்கள்லாம் என்ன செய்யும்னா ஆடை விட்டு அடிக்கும். ஆடை விட்டுரும், அப்புறம் அடிக்கும். அதுபோல் தான் அந்த சனி ராகு. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் அப்படின்னா, இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து சுக்கிரன் புதன் சூரியன் இந்த 3 கிரகங்கள் வந்து நல்லா இருக்க வேண்டும். யாருடைய ஜாதகம் இருந்தாலும் சரி, நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் புதன் குரு இந்த 3 கிரகங்கள் தெய்வாம்சம் பொருந்திய கிரகங்கள். இந்த கிரகங்கள் சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க மேலே பழிச்சொல் வராது. சொல்ல வந்த விஷயம் தான், அவங்க இந்த பழிபாவத்துக்கு ஆளாக மாட்டாங்க, வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போயிடுவாங்க. சரியா, ஏன்னா இறையருள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து இறையருள் இருந்தால் தான் அவன் வந்து பரிசுத்தமாக ஆவியாக இருப்பான், பரிசுத்தமான ஆவான். அவனை பற்றி அவன் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருப்பான். தெய்வத்தோட கடாட்சியம், தெய்வ அனுக்கிரம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்ல மனிதனாக இருப்பான். ஸோ இந்த ராகு சனி செய்கிற வேலைகள் எல்லாமே, கொடுக்குற துயரம் துன்பம் எல்லாத்துமே தொடச்சி எறிகிற கிரகங்கள் சுக்கிரன் புதன் குரு. இந்த கிரகங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் 100 மார்க், ராசிக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் 50 மார்க். இப்போ நீ கன்னி ராசி தான் தெரியும், உங்கள் ஜாதகம் எனக்கு தெரியாது, உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது. ஸோ ராசியின் அடிப்படையிலேயே உங்களுக்கு 50 மார்க் போட்டுடலாம். மீதி உள்ள மார்க் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தின்படி கூடும், ப்ளஸ். ஜனன ஜாதகம் கெட்டு போயிடுச்சுன்னா மைனஸ். 50க்கு மேலே 55 மாறுது ஜாதகத்தை பொறுத்து, 50லேருந்து 45 மாறுது ஜாதகத்தை பொறுத்து. ஸோ உங்கள் ஜாதகம் எந்த அளவுக்கு லக்கண ரீதியாக வலுப்புறதோ அந்த அளவுக்கு ராசினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். சரியா, தங்க விலை ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு கிராம் வந்து 11,000 போயிடுச்சு. அது மாதிரி கன்னி ராசியோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குது. சரியா, அதனால் உங்கள் ராசிக்கு 50 மார்க் போடுற பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் துலாமில் குரு சுக்கிரன் புதன் இருக்கலாம். ராசிக்கு 4ஆம் இடம் தனுசில் குரு சுக்கிரன் புதன் 3 கிரகங்களும் சேர்ந்தும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம்.
அடுத்து ராசிக்கு 5ஆம் இடம் மகரத்தில் இந்த இணைவு இருக்கலாம். ராசிக்கு 9ஆம் இடம் ரிஷபத்தில் இந்த இணைவு இருக்கலாம். ஸோ இப்படி துலாம், தனுசு, மகரம், ரிஷபம், துலாம், தனுசு, மகரம், ரிஷபம், இந்த ராசிகள் உங்கள் ராசி கட்டத்தில் நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா, இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லபடியாக வாழ்வீர்கள். தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கும், தெய்வ கடாட்சியம் இருக்கும். அதுபோக கோச்சாரத்தில் இப்போ ராசிக்கு கோச்சாரத்தில் இன்றைக்கி தேதிக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கம், இந்த சுப கிரகங்களுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, வருகிற டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு, டிசம்பர் 2 வரைக்கும் இருக்கிறாரு. செவ்வாய் வருகிற 26ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அருமையான அமைப்பு. ஸோ 2ஆம் இடத்துல புதன் தொடர்பு இருக்குது. அடுத்து ராசிக்கு சுக்கிரன் வரப்போகிறாரு, பரிவர்த்தனை யோகம் வருகிற 11ஆம் தேதி வரப்போகிறார். 11/10/2025 சுக்கிரன் ராசிக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம் அருமையாக இருக்கும். இதை வச்சா சொல்கிறேன், ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்புறது. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது, வருகிற அக்டோபர் 18 வரைக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஸோ ராசிக்கு 2, 4, 5 இந்த இடங்கள் சுபத்துவம் ஆகுது. அதுபோல் ராசிக்கு 9 கூடியவன் யார்? சுக்கிரன். அவர் வந்து ராசியில் சம்மந்தப்படுறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாரு. ஸோ 100க்கு 60% மேலே ஆண்டவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. தெய்வம் வந்து உங்கள் கூடயே இருக்குது. எதுக்கு இவ்வளோ நேரம் சொன்னேன்னா, இந்த வீடியோ சில பேருக்கு நேரம் போர் அடிக்கலாம். என்னடா பலனை சொல்லாமல் இவர் அமைப்பை சொல்லிட்டே இருக்கிறாருன்னு. என்றைக்கு அமைப்பை சொல்லணும், அமைப்பை சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். பலன் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், அதை யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. என்னையா நீ சொன்னையே எனக்கு நடக்கலையே வைக்கலையேன்னு அப்படிலாம் கேட்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற இந்த அமைப்பை வந்து யாரும் மறுக்க முடியாது. உள்ளது பஞ்சாங்கத்தில் உள்ளது தான் சொல்கிறேன். சரியா? ரைட்டு. இப்போ தெய்வம் உங்கள் கூட இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குன்னா என்ன சார், எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு 16 அறிகுறிகள் இருக்கும். 16 விஷயத்தில் நீங்கள் வசப்படுவீங்க. நான் சொல்கிற அந்த 16 விஷயத்தில் நீங்கள் வசப்பட்டீங்கன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சிடணும். 4 to 6க்குள்ளே உங்களுக்கு முழிப்பு வருது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த நேரத்தில் முழிச்சிட்டு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணணும். அது எப்படின்னா 4 to 6 மேக்ஸிமம் எல்லோரும் எந்திப்பாங்க. எந்திரிச்சிட்டு சில பேர் சிறுநீர் கழிப்பாங்க, இல்லைனா பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, இல்லைனா எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. சில பேர் வந்து அப்படியே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, கடமைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடுத்தடுத்து வீடு தூக்க, வாசல் தூக்க, சமையல் பண்ண, குளிக்க, சமையல் பண்ண அப்படின்னு கடமையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்களும் சில பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தொழில் வியாபாரம் கடை கண்ணி வச்சுருக்கிறவங்களாம் கடையை திறக்க போயிடுவாங்க. ஸோ நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, கடையை திறக்கிறீங்கன்னா வந்து கன்னிராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகருடைய நாமத்தை நீங்கள் சொல்லிடுங்க. சரியா? அந்த விநாயகர் படத்தை நான் இதில் நான் அனுப்புகிறேன். அந்த விநாயகர் நாமத்தை சொல்லிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகர் யாருன்னு இப்போ நான் சொல்கிறேன். ருணமோட்ச கணபதி. அவருடைய படத்தை வீடியோவில் இன்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த படத்தை வாங்கி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணலாம், இல்லைனா லேமினேட் பண்ணி கூட வீட்டில் வச்சு கும்பிடலாம். ருணமோட்ச கணபதி, அது மோட்சம் கொடுப்பார். மோட்சத்தை இதுக்கு மோட்சம் கொடுப்பார். கடன் நோய் எதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களை விடுவிப்பார். ருணமோட்ச கணபதியை நமக்கானு 11 தடவை சொல்லணும். காலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னா 4 to 6 எந்திரிச்சிட்டிங்கன்னா ருணமோட்ச கணபதியேன்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலையில் செய்யுங்க. நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. இல்லை சார் நான் மறுபடியும் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே நேரம் சொல்லிவிட்டு தூங்குங்க. சரியா? ருணமோட்ச கணபதி நமக அப்படின்னு 11 தடவை சொல்லிவிட்டு தூங்குனீங்கன்னா முதல் கடவுளாக விநாயகருடைய அனுக்கிரம் உங்கள் கூட இருக்கும். சரியா? அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயகர் நினச்சிங்கன்னா அன்றைக்கி முழுக்க விநாயகருடைய அனுக்கிரம் இருக்கும். வினைதிர்ப்பான் விக்னேஸ்வரன். ஸோ அதுபோக வந்து காலையில் மணிச்சத்தம் கேட்குது, வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் காதுக்கு கேட்கும் சங்கூலி மணிச்சத்தம். அதுபோக வந்து மந்திரம் சொல்கிறது, சில வானொலியில் வந்து ரேடியோ பாட்டு சத்தம், சாமி பாட்டு இதெல்லாம் கேட்டுச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். தெய்வ அனுக்கிரம் உங்களுக்கு கூட இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குளித்து முடிச்சு நீங்கள் வந்து காலையில் குளித்து முடிச்சிடுறீங்க, முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வர்றீங்க. குளித்து முடித்து பாத்ரூம்லேருந்து பூஜை ரூமுக்கு வருகின்ற நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் ஒரு மல்லிகைப்பூ வாடை, ஒரு விபூதி வாடை, கற்பூர வாடை, பக்தி வாடை இருந்துச்சுன்னா தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் கூடவே வருதுன்னு அர்த்தம். இது சில பேரால் உணர முடியும். சரியா? சில விஷயத்தை சிலரால் தான் உணர முடியும். எல்லோரும் எல்லாத்தையும் உணர முடியாது. சில பேருக்கு நல்ல கனவாக வரும், சில பேர் கெட்ட கனவாக வரும். எதுக்குன்னா அவங்க நினைக்கிறத பொறுத்து தான். ஸோ நினைப்பு உணர்வு எல்லாமே மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும். ஜாதக ரீதியாக தான் சில விஷயங்களை நம்ம உணர முடியும், சில விஷயங்களை நினைக்க முடியும். சில பேருக்கு சில நேரத்தில் தேவையில்லாத நினைப்பெல்லாம் வரும். சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு தேவையில்லாத நினைப்பெல்லாம் வரும். சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்து சுக்கிரன் கூட சேர்ந்துட்டார வச்சுக்கோங்களேன், பெண்களை பற்றி தவறான புரிதல் வந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் தப்பாக தான் நினைப்பான். பெண்ணை பார்த்தாலும் தாயை பார்த்தாலும் தப்பாக தான் நினைப்பான். ஏன்னா சுக்கிரன் கூட சேர்ந்து சந்திரன் கெட்டு போயிருப்பார். ஏன்னா சந்திரன் மாதுர்காரனுக்கு தாயை கொடுக்குறவன், சுக்கிரன் பெண். அம்மாவை சந்திரன் கூட சுக்கிரன் சேர்ந்துட்டாருன்னா கெட்டு போயிடுவார். இப்படி எல்லா கிரகத்துக்கும் சொல்லலாம். சரியா? எல்லாத்துக்கும் வந்து சந்திரனுடைய தொடர்பை வச்சு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன், நினைப்புக்குள்ளவன் சந்திரன் தான். ஸோ இதுக்கு வேணால் இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேன். மனமும் நினைப்பும் எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து
மாறி மாறி வருது. மனிதனுக்கு மனிதன் எப்படி வித்தியாசப்படுது அதை சொல்லலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு விஷயத்தை வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து சில விஷயங்கள் வித்தியாசப்படுறதுக்கு வந்து அவனுடைய நினைப்பும் உணர்கிற சக்தியும் தான். ஸோ நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வரும்போது நல்ல ஒரு வாடை, நல்ல ஒரு வாசனை உங்கள் மூக்குக்கு வந்துச்சு, நாசிக்கு வந்துச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து பூஜை செய்யும்போது, நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை பண்ணுறீங்க, பூஜை செய்யும்போது வீட்டு வாசலில் பசுமாடு சத்தம் போடுறது, இல்லைன்னா யாசகர் ஒரு சன்னியாசியோ ஒரு பிச்சைக்காரரோ வந்து யாசகம் கேட்குறாரு, இல்லைனா வந்து நாய் வந்து குறைக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். நாய்கள் வந்து நிறைய சமிக்கைகளை கொடுக்கும். சரியா? நீங்கள் வந்து பூஜை ரூமில் இருக்கும்போது நாய் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி குறைச்சதுன்னா அங்கே வந்து தெய்வ நடமாட்டம் இருக்குது, தெய்வம் உங்களை நோய்க்கு வருதுன்னு அர்த்தம். தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும். சரியா? நாய் வந்து நல்லதுக்கும் குறைக்கும், கெட்டதுக்கும் குறைக்கும். நாய் வந்து ஒரு இந்த பூமியில் வந்து சில உயிரினங்கள் வந்து சில இது உணர்த்தும். நாய் ஊழையிடுதுன்னா கெட்டதுன்னு அர்த்தம். சில வீட்டில் இதெல்லாம் வேணாம், இதுக்குள்ளே போக வேண்டாம், இது வந்து நல்லது பேசும்போது நல்லதே பேசுவோம். ஸோ நாய் வந்து குறைக்குது, அந்த குறைக்கிறது வந்து ஒரு ஆக்ரோஷம் இல்லாமல் குறைக்கும். சரியா? ஒரு அன்பாக குறைக்கிற மாதிரி இருக்கும், செல்லமாக குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். யாசகர் வந்து யாசகம் கேட்டாலுமே அந்நேரம் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது தொடர்ந்து நடக்கு சார், 2-3 தடவை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது, தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். உங்களை சுற்றி தெய்வம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை நல்லபடியாக வச்சுக்கணும். இந்த சமைக்கையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் செயல்பாடை மாற்றிடணும், ஒரு தவ புருஷனாக மாறணும். சரியா நேர்களே? தவ புருஷனாக மாற்றிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். சரியா? நினச்சதெல்லாம் நடக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் வீட்டில் உள்ள செடிகள், நீங்கள் செடி வளர்க்குறீங்க, எந்த செடியாக இருந்தாலும் சரி, நல்ல செடிகள், செம்பருத்தி செடி, செவ்வரளி பூச்செடி, மல்லிகை செடி, சில பேர் குரோட்டன்ஸ்லாம் வைப்பாங்க. அந்த செடியில் நல்ல பூ பூக்குது அப்படின்னா அங்கே வந்து தெய்வத்தினோட அணுக்கரம் இருக்குன்னு அர்த்தம், தெய்வ நடமாட்டம் இருக்குது, லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் உப்பு அரிசி எப்போயுமே தீர்ந்து போகக்கூடாது. உப்பு அரிசியை வந்து தீர்ந்து போகாமல் பார்த்துக்கோங்க. அதுபோக யாருக்கும் உப்பு அரிசி கடன் கொடுக்காதீங்க. அரிசியை கடன் கொடுக்கலாம், ஏன்னா அது ஒரு அன்னதானம் மாதிரி. இல்லாதவர்களுக்கு அரிசியை கொடுக்கலாம், உப்பை கொடுக்கக்கூடாது. உப்பை யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. உப்பை வந்து நீங்கள் கோயிலில் வேணால் போடலாம். சில கோயிலில் வந்து உப்பு போடலாம், உப்புலியப்பன் கோயிலில் உப்பு போடுவாங்க. சரியா? ஏன்னா அங்கே உப்பு இல்லாத பண்டம் தான் இப்போ சாமிக்கு படைக்கிறாங்க. அது மாதிரி உப்புலியப்பனுக்கு பெருமாள் கோயில் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உப்பை வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அப்படி யாரும் உப்பு பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தர் கேட்குறா, அக்கா உப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 10 ரூபாயாக கொடுத்துருங்க. உப்பை வீட்டில் இருந்து உப்பை கொடுக்காதீங்க. என்றைக்குமே உப்பை வந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது. உப்பு வாங்குறதா இருந்தால் கடையில் போய் தான் வாங்கணும். சரியா? வியாபார நோக்கத்தில் தான் வாங்கின வழியே அக்கம் பக்கத்து வீட்டில் யாரும் வாங்காதீங்க, நீங்களும் வாங்காதீங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்காதீங்க. அரிசி கொடுக்கலாம். அதுபோக அரிசியை கொடுக்குறது வந்து 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மேக்ஸிமம் சில பொருட்களை 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அரிசி வந்து சந்திரனுடைய அணுக்கரம் பெற்றது, உப்பு வந்து மகாலட்சுமியோட அணுக்கரம் பெற்றது. அதனால் வீட்டில் எப்போயுமே உப்பும் அரிசியும் தீராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெய்வம் உங்கள் வீட்டிலேயே இருக்கும். அதுபோக நம்ம இந்திய கலாச்சாரத்திலே அரிசி தான் அதிகமாக சாப்பிட்றோம். அரிசி கார்போஹைட்ரேட் இருந்தாலுமே அரிசி தான் நிறைய எடுக்கிறோம். மதிய சாதம், அதுபோக வந்து இட்லி தோசை எது சாப்பிட்டாலுமே வந்து அரிசி தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது சக்தி, ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்குறவர் சந்திரன் தான். சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன். ஸோ அரிசியை வந்து வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுபோல் வீட்டில் அழுக்கு துணி இருக்கக்கூடாது. அழுக்கு துணியை வீட்டிலே எப்பயுமே வச்சுருக்காதீங்க. அழுக்கு துணி இருந்துச்சுன்னா கசக்கி போட்டுருங்க. சரியா? சோப்பு இப்போலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா தண்ணியில் முக்கி காய போட்டு எடுத்துருங்க. அழுக்கு துணி வீட்டில் இருக்கக்கூடாது. துணிமணியில் மடித்து வைங்க தயவு செய்து, போட்டபடி இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கும். வீட்டில் ஒட்டடை அடிக்க வேண்டும், ஒட்டடை அதிகமாக சேரக்கூடாது. ஒட்டடை அடித்து சுத்தமாக இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வத்தோட கடாட்சியம் அருமையாக பார்க்கப்படுகிறது. பூஜை ரூமை வந்து எப்போயுமே பூஜை ரூமை பார்த்தாலே நமக்கு அது நம்மக்கிட்ட வந்து ஒரு பேசும். பூஜை ரூமை பார்த்தாலே வந்து தெய்வம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். பூஜை ரூமில் உள்ள படங்கள்லாம், தெய்வ படங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பூஜை ரூமில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் என்ன செய்யணும்னா அப்பப்போ தொடச்சிட்டு பன்னீரை வச்சு துடைக்கணும். துணியை வச்சு தொடச்சிட்டு பன்னீரை வச்சு தொளிக்கணும். ஃபோட்டோலாம் கழட்டி கீழே வச்சிடணும், சுத்தமான இடத்துல கீழே வச்சுட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு, அப்புறம் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீரை ஒரு சொட்டு ஊற்றிட்டு அதை வச்சு தொடச்சிட்டு, அதுக்கு மேலே சந்தன குங்குமம் ஃபோட்டோக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதை பூஜை ரூமில் வச்சு பூஜிக்கணும். சரியா நேர்களே? ஸோ பன்னீர் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பன்னீர் இல்லைனா உங்களால் செய்ய முடியலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, பூஜை ரூமில் பன்னீர் எடுத்து கையால் தொளிச்சு விட்டுருங்க. சரியா? அந்த பூஜை ரூம் முழுக்க தொளிச்சு விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் படும். பூஜை ரூமில் பன்னீருடைய வாசம் இருக்கும். பன்னீரில் முழுக்க மகாலட்சுமி இருக்கிறாள். ஸோ பன்னீர் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் எப்போயுமே பன்னீர் பாட்டில் இருக்கணும். வீட்டில் பன்னீர் பாட்டில் இருக்கிறவங்க கிட்ட தெய்வ சக்தி அப்படியே வீட்டில் இருக்கும், துர்சக்தி வரவே வராது. அடுத்து வந்து உங்கள் செயல்பாட்டில், சரியா நேர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் வந்து ஆடம்பரம் இருக்கக்கூடாது. சரியா? ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அமைதி, இறை வழிபாடு, எந்த வழிபாடு பண்ணாலும் சரி ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அமைதியாக பண்ணிங்கன்னா ஆண்டவனோட அனுக்கிரம் உங்கள் கூடயே இருக்கும். அதுபோல் காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்க்கணும்.
இது வந்து எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது. கிராமப்புறத்தில் பார்க்கலாம், மலைப்பாங்கான இடத்துல பார்க்கலாம், மரம் செடி கொடி இருக்கிற இடத்துல பார்க்கலாம், அடர்த்தியான இடங்களில் பார்க்கலாம். 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்த்தீங்கன்னா, ஆந்தை மேக்ஸிமம் மரத்தில் இருக்கும். சில இடத்துல வந்து அப்படியே இந்த நம்ம ஈபி போஸ்ட்டில் வந்து நிற்கும், நின்றாலும் மௌனமாக நிற்கும். அதுக்கு ஏன்னா பகலில் பார்வை தெரியாது. ஏன்டா வெளியே வந்தோம்னு ஒரு பரிதாபத்தோடு தான் ஆந்தை நிற்கும். ஏன்னா இரவில் தான் கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியாது. பறக்கவும் அதனால் முடியாது. பறக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு சாஞ்சு போகும், ஒரு மாதிரியாக போகும். ஏன்னா கண் பார்வை தெரியாதுல்ல, குருடே நடந்த மாதிரி தான். ஆனால் அப்பேற்பட்ட ஆந்தை 8 மணிக்குள்ளே காலையில் 8 மணிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். பொதுவாக ஆந்தையை கண்ணில் பார்க்குறவங்களோடைய ஆண்டவரோட அனுக்கிரம் இருக்கும். ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஆந்தை வந்து 8 மணிக்குள்ளே எங்கேனாச்சும் போய் அடைஞ்சிரும். 8 மணிக்கு மேலே வெளியே வராது. சரியா? நைட்டில் பார்க்கலாம், நைட்டில் இரவு முழுக்க ஆந்தையை பார்க்கலாம். அது பார்க்குறது நமக்கு தெரியாது, ஏன்னா ஒரு இடத்துல இருக்குது இருட்டுக்குள்ளே தெரியாது. சில பேர் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, அனுபவசாலியில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆந்தை நிற்கி பாரு உட்காந்துருக்கு அப்படிம்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையில் அப்போல்லாம் வந்து ஈபி போஸ்ட்லாம் கிடையாது, கரண்ட்லாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாய்க்கா வரப்பலையே தான் வருவோம், ஒரு ஒத்தடி பாதமாக தான் வருவோம். அந்நேரம் ரோட்டோ வர உட்காந்துருக்கோம், இல்லைன்னா அங்கனக்குள்ளே நிற்கும் இரவு நேரத்தில். அந்த ஆந்தை நிற்கி அப்படிம்பாங்க. சரியா? ஆந்தையும் பார்த்துருக்கோம், கரடியும் பார்த்துருக்குறோம். கரடியும் நிற்கும் சில நேரத்தில். கரடிலாம் ரொம்ப ஆபத்து. சில இடத்துல வயல்வெளி இருக்கிற பக்கத்துலலாம் கரடிகள் இருக்கும், வயல்வெளி இருக்கிற இடத்துலலாம் கரடிகள் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஆந்தையை காலையில் 8 மணிக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு ஆண்டவனோட அனுக்கிரம் கிடைக்கும். அதுபோக வந்து தெய்வம் வீட்டில் தெய்வத்துடைய அனுக்கிரம், தெய்வம் நம்ம வீட்டிலே தொடர்ந்து இருக்கணும், நீடித்து இருக்கணும்னா வீட்டில் பசி பட்டினி இருக்காது. வீட்டில் யாரும் பசிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பசி வர்றதுக்கு முன்னாடி ஆகாரம் வீட்டில் ரெடி ஆயிரும். பசிக்குது, சோறு போடுங்க, சமையல் பண்ணுங்கள். அவசர கதியில் சமையல் பண்ணுறது. வீட்டில் ஆளுகள்லாம் பிள்ளைகள்லாம் பசியாக இருக்கும், அந்நேரம் கடைக்கு ஓடுவாங்க. கடையில் போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வருது, காக்கில் பருப்பு வாங்கிட்டு வருது, பலசருக்கு ஜாமான் வந்து வீட்டில் வந்து அவதியாக சமையல் பண்ணி சாப்பிட்றது சில குடும்பத்தில் இருக்கும். கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா? அதாவது தெய்வம் இருக்கிற இடத்துல கஷ்டம் இருக்காது. சரியா? நேரில் அவன் ஓஹோன்னு வாழ்கிறானோ இல்லையோ, கோடிக்கணக்கில் வச்சுருக்கானோ இல்லையோ, ஓரளவுக்கு வாழ்வான். ஓஹோன்னு இருக்கானோ இல்லையோ, ஓரளவுக்கு இருப்பான். ஸோ வீட்டில் பசி தாகம் பிணி தாகம் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். அதுபோல் வீட்டில் வந்து சாதம் ரொம்ப மிஞ்சக்கூடாது, இரவு சாப்பாடு ரொம்ப மிஞ்சக்கூடாது. திட்டமாக பண்ணுங்கள், சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி சாதம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊற்றிடுங்க. சில பேர் அதெல்லாம் ஊற்றுறது கிடையாது. குக்கர் சாதத்தை அப்படியே போட்டு படுத்துறது, டிவியை பார்த்துட்டு அப்படியே பார்த்து தூங்கிடுது. குக்கர் சாதம் இருந்தாலும் சரி, வடித்த சாதம் இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுபோக வந்து இரவில் வந்து சிங்கில் வந்து பாத்திரங்கள்லாம் போடக்கூடாது. சமையல் அறையில் சமையல் அறைன்னு சொன்னேன் நான் வருது. ஒரு வீட்டில் தெய்வம் இருக்குன்னா சமையல் அறையும் இந்த பூஜை அறையும் நல்லா இருக்கணும். சமையல் அறை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும். பூஜை அறை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு சமையல் அறையும் சுத்தமாக இருக்கணும். சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாள். சரியா? மகாலட்சுமி தங்குற இடமே வீட்டில் வந்து 2 இடம் தான், சமையல் அறை பூஜை அறை. 2 இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாள். ஸோ ரொம்ப இதை கேட்குற கன்னிராசி தாய்மார்கள், சரியா, கன்னிமார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. இரவில் வந்து சிங்கில் பாத்திரத்தை போடாதீங்க, கழுவி வச்சுருங்க. சரியா? எதுவுமே கிடக்கூடாது. இரவில் வந்து எச்சி பாத்திரங்கள் இருக்கக்கூடாது, அதை கழுவி சுத்தம் பண்ணி மடித்து வச்சுருங்க. அதுபோக வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சில பேர் வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, சாய்பாபாவுக்காக குருபவனுக்காக சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு குரு திசை நடந்துச்சுன்னா வியாழக்கிழமை சாப்பாடை தவிர்த்துருங்க. அதாவது மகர கன்னிராசியில் ராகு திசை நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சாப்பிடாதீங்க, குரு திசை நடக்கிறவங்க வேலைக்கிழமை சாப்பிடாதீங்க, செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சாப்பிடாதீங்க, சனிமகா திசை நடக்கிறவங்க சனிக்கிழமை சாப்பிடாதீங்க. பொதுவாக கன்னிராசியில் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு பிள்ளைகளை தாங்க நல்லா இருக்கணும். கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுறது பிள்ளைகள் தான். சரியா? என்ன தான் காசு பணம் இருந்தாலுமே நம்ம காசு பணத்தை கொண்டு போகிறது கிடையாது, அந்த காசு பணத்தை கட்டி காக்க போகிறது நம்ம பிள்ளைகள் தான். ஸோ நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சனிக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். பிள்ளைகள் வந்து கடைசி காலத்தில் தாய் தாப்பனை வந்து கழுவி விடாதுங்க, கை கழுவி விடாதுங்க, உறுதுணையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய தயவு தேவை. குழந்தைகள் நம்மளை வயதான காலத்தில் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அதுபோல் அந்தந்த தசாபுத்தி நடக்கிறவங்களும் அந்தந்த திசைக்கு ஏற்ற நாளுகளில் சாப்பிடக்கூடாது. நான் சொல்லிட்டேன், செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை, ராகு திசை நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை, குரு திசை நடக்கிறவங்க வியாழக்கிழமை, சனி திசை நடக்கிறவங்க சனிக்கிழமை, புதன் திசை நடக்கிறவங்க புதன்கிழமை. ஸோ இந்த கிழமையெல்லாம் நான்வெஜ் தவிர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி தவிர்த்துருந்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து உங்கள் கூட துணை இருக்கும். புதன் அப்படின்னா பெருமாள் உங்கள் கூட இருப்பார், குரு அப்படின்னா சிவன் இருப்பார், செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமான் இருப்பார், சனி பகவான் அப்படின்னா யார் இருப்பா? கற்பனசாமி இருப்பார், ஐயப்பன் இருப்பார், மணிகண்டன் இருப்பார், தர்மசாஸ்தா இருப்பார். சரியா? அடுத்து வந்து வீட்டுக்கு
உங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து பெண் குழந்தைகளோட நடமாட்டம் இருக்கணும். குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதை வீட்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. தூக்கிட்டு வாங்க, வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது இரவு பொழுதில் அந்த குழந்தைகள் வீட்டில் ஆடி ஓடி விளாண்டு போச்சுன்னா தெய்வம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். தெய்வம் வந்து அங்கே கட்டி போட்டு இருக்கும் வீட்டில். அந்த குழந்தைகள் கொலுசு போட்டுட்டு அங்கே நின்று ஓடி வரும்போது அந்த கொலுசு சத்தத்தில் தெய்வம் மயங்கி அப்படியே இருக்கும். பொதுவாக கொலுசு சத்தம், வளையல் சத்தம் எல்லாமே தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் பெண்கள் வளையல் போடணும், கொலுசு போடணும். இந்த சத்தங்களாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். தெய்வத்துக்கு வந்து இந்த சத்தங்கள்லாம் ரொம்ப ஒரு சங்கீதமாக இனிக்கும். சரியா? தெய்வ சக்திக்கு வந்து கொலுசு சத்தம், வளையல் சத்தம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெண்கள் கையில் வளையல் நல்லா குளிராக போட்டுக்கலாம். கல்யாண வளையல் வாங்கி போடலாம். கல்யாண வளையல்னு ஒரு வளையல் இருக்குது, அந்த வளையல் தான் போடணும். சில பேர் கவரிங் வளையல் என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க. கல்யாண வளையல்னு ஒரு வளையல் இருக்குது, கண்ணாடி வளையல். அந்த கண்ணாடி வளையல் தான் சத்தம் கிடைக்கும். சரியா? சத்தம் அதிகமாக வரும். அதுபோக வந்து கொலுசு, வெள்ளி கொலுசு போட்டுக்கலாம். சரியா நேயர்களே? ஓகே. ஸோ 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை வந்து வீட்டில் வந்து வர்ற மாதிரி ஸ்பெர்சம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் பெண்கள் வந்து காலையில் தொடப்பம், வீடு துடைக்கிறீங்க பார்த்தீங்களா, வீட்டை நீங்கள் வந்து சுத்தம் பண்ணாலும் சரி, முற்றத்தை சுத்தம் பண்ணாலும் சரி, கழுதை சத்தம் கேட்கணும். இப்போ கழுதையெல்லாம் பார்க்க முடியல. கழுதையெல்லாம் வந்து இப்போ கிராமத்தில் தான் இருக்குது. கிராமத்திலும் குறைஞ்சிட்டாங்க. இப்போ யாருமே வந்து வெள்ளாவிக்கெல்லாம் போகிறது இல்லை. எல்லாமே வந்து வீட்டில் துவைக்கிறாங்க, அயன் பாக்ஸை போட்டு தேய்ச்சிடுறாங்க. இப்போ எந்த அயன் பாக்ஸு கடையிலையுமே, எந்த லாண்ட்ரிலையுமே வந்து துணி சில இடத்துல தான் வாங்குறாங்க, சில இடத்துல வாங்குறது இல்லை. சரி, எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு. ட்ரை வாஷ், அந்த வாஷ், இந்த வாஷ்னு போயிடுச்சு. ஸோ கழுதை சத்தம் கேட்டுச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காலையில் பெண்களுக்கு கேட்கணும். இல்லைன்னா பசுமாட்டு சத்தம் கேட்கலாம். பசுமாட்டு சத்தம் காலையில் நீங்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்ணும்போது, வாசலை பெருக்கும்போது கேட்டுச்சுன்னா உங்கள் வீட்டை நோக்கி மகாலட்சுமி வரான்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து வீட்டை வந்து சாணம் போட்டு முழுகணும். வீட்டுக்கு முன்னாடி முற்றத்தை வந்து சாணம் போட்டு முழுகி பூசணிப்பு வைக்கணும். இது கிராமத்தில் தான் நடக்கும். நகரத்தில் நடக்கிறது வாய்ப்பு கம்மி. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா வேறு மாதிரி வீட்டில் அமைப்பில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா பஞ்சகவியத்தை எடுத்து தொளிச்சிக்கலாம். நிலைவாசியில் வந்து பஞ்சகவியத்தை தொளிக்கலாம். இல்லைனா வீட்டில் வந்து என்ன பண்ணலாம், பூஜை பண்ணும்போது காலையில் தினமும் பூஜை பண்ணும்போது காலையில் கிண்டி இருக்குது பார்த்தீங்களா, கிண்டியில் வந்து தாமரத்துலேயோ அல்லது பித்தலையோ இருக்கும். கிண்டியில் வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றுங்க. அது சிறுசாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 50 ml தான் பிடிக்கும். 50 to 100 ml தான் பிடிக்கும். அதில் சுத்தமான தண்ணியை குடத்துலேருந்து ஊற்றிட்டு அதில் 3 விதமான பூக்கள் போடுங்க. மல்லிகைப்பூ, வெள்ளைப்பூ, மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ, பிச்சிப்பூ, வெள்ளைப்பூ, இது 3 சரஸ்வதிக்கு. அடுத்து துளசி அல்லது மறிக்கொழுந்து, இது வந்து மகாலட்சுமிக்கு. வேப்பலை வந்து அன்னை ஆதிபராசக்திக்கு. இது 3ஐயும் போட்டு வீட்டில் வச்சுருங்க. பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு கலசம்னு நினச்சி வைங்க. நீங்கள் வந்து செம்பில் தேங்காய் தான் வச்சு அந்த நூல் கட்டி மாவில் வைக்கிறது தான் கலசம் கிடையாது. சாதாரண ஒரு கெண்டியில் வந்து நல்ல தண்ணியை ஊற்றி அதில் நான் சொன்ன அந்த 3 விதமான இலைகளையும் பூவையும் போட்டைகளாலே உங்களுக்கு வந்து கலசம் ஆயிரும். 30 தெய்வங்களும் வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. தெய்வம் வந்து உட்காந்துருக்கும். அதுபோக சந்திரன் வந்து தண்ணீரில் இருக்கிறாரு. தண்ணி ரொம்ப முக்கியங்க. எந்த தானம் பண்ணாலும் தண்ணி ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்தது நிதானம். அதுக்கடுத்து தண்ணி தானம். அதான் தண்ணீர் பந்தல் அடிக்கிறது வைப்பாங்க. அன்னதானம் பண்ணுறதுல பாருங்கள், தண்ணீர் பந்தல் ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். தானத்திலே சேர்ந்த தண்ணி தானம். ஏன்னா காற்று எல்லாத்துக்கும் கிடச்சிரும். காற்று வந்து இலவசமாக எல்லாத்துக்கும் சுவாசமாக கிடைக்கும். ஆனால் தண்ணி வந்து சில நேரம் தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ தாகத்துக்கு தான் தண்ணி கொடுக்குறது தான் தானத்திலே சிறந்த தானம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தண்ணிக்கு வந்து அந்தளவு சக்தி இருக்குது. அதனால் தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியை வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த பூவையும் அந்த இலையிலும் போட்டிங்கன்னா அந்த 30 சக்திகளும் தண்ணியிலே இருந்துருவாங்க. அது ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கணும். இது தினந்தோறும் செய்யலாம். 4 நட்சத்திரம்லாம் தேவையில்லை. தினந்தோறும் செய்யலாம். எல்லா கிழமையும் செய்யலாம். எல்லா நாட்களும் செய்யலாம். வருடம் முழுக்கலாம் செய்யலாம். ஆயுள் முழுக்க செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூக்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் எப்போயுமே கொஞ்சம் வெள்ளைப்பூ, மறிக்கொழுந்து, துளசி, இது 3 இருக்கணும். கொஞ்சம் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். சரியா? கேரி பேக்கில் வாங்கி போட்டு வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அழுகி போயிடும். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு உள்ளே வச்சுக்கணும். அப்போ இருந்தோம்னா கொஞ்சம் காத்தாட இருக்கும். இல்லைன்னா கட்டி வச்சுக்கணும். வாரத்துக்கு 2 தடவை பூக்கடை பக்கம் போய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். கொஞ்சம் மெனக்கிடணும். இதெல்லாம் பெண்கள் தான் செய்யணும். ஆண்களால் செய்ய முடியாது. பெண்கள் செஞ்சீங்கன்னா வீடு நல்லாயிருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா அந்த பெண்ணு நல்லா இருந்துட்டாலே சரியாக இருங்க. பானை பிடித்தவள் பாக்கிய லட்சுமி சொன்ன மாதிரி ஒரு பானை பிடிக்கிறவள், நடவாசை தாண்டி வீட்டுக்குள்ளே வர்றவ, அந்த பெண்ணு புதுமை ஒரு அடுத்த வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு புருஷனை கட்டிட்டு வீட்டுக்கு வர்றவ நல்ல மனசோட நல்ல விதமாக இருந்தாலும் குடும்பம் நல்லாயிரும். எங்கள் மாமனார், என் மாமையா, என் குழந்தை, என் புருஷன், என் பிள்ளைகள் அப்படின்னு பெண்ணு நினைக்கணும். அவள் வரும்போதே புருஷனை பிடிச்சிட்டு போயிடலாம், புருஷனுக்கு நம்ம தனி குடும்பத்துக்கு போயிட்டான்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பம் நல்லா இருக்காது. பெண்ணு வந்து பூமாதேவியாக இருக்க வேண்டும். பெண்ணு வந்து சீதேவியாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். இந்நேரம் சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் சார் இருக்கேன், மாமியார் சரியில்லை. மாமியார் சரியில்லைன்னா விட்டு கொடுத்து போமா. அவன் மாமியார் எவ்வளோ நாள் வாழ போகிறா? உன் மாமியால் ஒரு நாள் மருமகள் இருந்தவ தானே. அவளும் 20-25 வயசு தாண்டி தானே வந்திருப்பா. இன்றைக்கி அவளுக்கு 70 வயசு ஆகிருக்கும். வயது ஆகிப்போச்சு. வாழ்க்கையில் வந்து வெறுத்து போயிடும். ஒரு 60 வயசுக்கு மேலே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டிடும், வெறுப்பு தட்டிடும். சரியா? ஏன்னா சில சௌரியங்கள் குறையும். இயல்பாக இருக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. முந்தி மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படும் போது மனுஷனுக்கு எரிச்சல் வரும்.
அதை எரிச்சல் தான் நினச்சிக்கணும் இல்லையா, அவங்க நம்ம மேலே வருத்தப்படுறாங்கன்னு நினச்சக்கூடாது, கோவப்படக்கூடாது நம்ம. ஸோ பெண்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். இந்த இலைகளையும் அந்த பூக்களையும் போட்டு அந்த கெண்டியில் வச்சு சாமி கும்பிடலாம். மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கன்னா அதை தூக்கி வேப்ப மரத்துக்கு ஊற்றிருங்க. வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும், உங்கள் வீட்டை சுற்றி வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும். வேப்ப மரத்துக்கு கடையில் ஊற்றிருங்க. ஊற்றும்போது நம சிவாய நமக, இல்லைனா உங்கள் சாமி உங்கள் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ காவல் தெய்வத்தை நினச்சி ஊற்றிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேப்ப மரத்துக்கு இந்த தண்ணியை ஊற்றினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அந்த சக்தி உங்கள் கூடயே இருப்பா. சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதுக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் காசு செலவு பண்ண அவசியம் இல்லை. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பணம் இல்லாமல் செலவு பண்ணுற விஷயங்கள் தான். ஒரு என்ன 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாக்குள்ளே செலவாகும். இது கூட செலவு பண்ண முடியலைன்னா வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, சில விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இறைவனுக்காக செய்கிற துண்டுகள், அதுக்கு சில பணங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அடுத்து வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே வரும்போது கிளி சத்தம், மைனா சத்தம், மயில் சத்தம், குயில் சத்தம் கிடச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட வருதுன்னு அர்த்தம். நீங்கள் போகிற காரியம் நிறைவேறப்போகுது, நல்லபடியாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னும் நிறைய அறிகுறிலாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன் நான். சரியா, அதனால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த சத்தம்லாம் கிடச்சுன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நீங்கள் பூஜை ரூமுக்கு போகும்போது முறைப்படி பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும். கன்னிராசியில் சரியா, கன்னிராசியில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அயனசேன போக நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லாயிருக்கும், வயதான காலத்தில் நோய் நொடியில் படுக்க மாட்டீங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் 12 கூடியவன், அயனசேன போக விரைய சானாதிபதி. செலவு வந்தாலும் செலவாகாது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி சொத்துக்கெல்லாம் ரீட்டைன் பண்ணுவீங்க. சில பேர் அப்பா வழி சொத்துக்கெல்லாம் கரைச்சிருவானுங்க, விற்று தின்றுவானுங்க. ஸோ அப்பா வழி சொத்துக்கெல்லாம் ரீட்டைன் பண்ணணும்னா நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை அறைக்குள்ளே போய் பூஜையை கும்பிடணும். சரியா, அதை பற்றி ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கருட தரிசனம் கிடச்சதுன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது கருட தரிசனம் கிடைக்கணும். இல்லைனா நீங்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கோயில் குளத்தில் வந்து கருட தரிசனம் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வீட்டில் தான் சொல்லியிருக்கிறேன், கோயிலை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் சில பேருக்கு கோயிலுக்கு போகும்போது கோயிலை சுற்றி கருட தரிசனம் கிடைக்கும், அது மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாட் எவர் மேபி, வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு மாடியில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது கருடனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உலகளந்த பெருமா லட்சுமி நாராயணோட அணுக்கரம் இருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்படி நிறைய சத்தம் இருக்குது. சரியா, சேவல் சத்தம் கேட்டால் முருகப்பெருமானோட சத்தம், முருகப்பெருமானுடைய அணுக்கரம். மயில் சத்தம் கிடச்சுன்னா முருகப்பெருமானோட சத்தம், ஏன்னா மயில் வந்து முருகனுடைய வானம். இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே, குரங்குகளும் பார்க்கலாம். காலையில் குரங்குகளை பார்க்குறீங்க, குரங்களை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரங்களை பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அணுக்கரம் இருக்குது, ஆஞ்சநேயரோட அணுக்கரம் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. கிளிகளை பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்க கிளி பேர் மாதாங்கி, அந்த கிளி பேர் மாதாங்கி. அந்த கிளியை பார்த்தா கிளி சத்தம், கிளியை பார்த்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் அன்னை அருள் இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே, தொடர்ந்து பாருங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி பூஜை பண்ணும்போது நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியுடைய மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். சரியா, 30 தேவிகளை கும்பிடும்போது மகாலட்சுமி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல அனைத்து தெய்வங்களும் வந்துடும். ஏன்னா கோயில் கருவறைக்கு போனாலே கஜலட்சுமி படம் தான் இருக்கும். ஸோ லக்ஷ்மி தான் எல்லா தெய்வத்தையும் வந்து வீட்டில் வந்து ஒருங்கிணைக்கிறவள், இன்டெகிரேஷன் பண்ணுறவள் லக்ஷ்மி தான். அதனால தான் காலபுருஷ சக்கரத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக இருக்குது, மூலத்திருகுண வீடு. சுக்கிரனாலே மகாலட்சுமி தான் அர்த்தம். காலபுருஷ சக்கரம் மேசத்துக்கு 7ஆம் இடம் துலாம், துலாம்ங்கிறது காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், எல்லாத்தையும் இணைக்கிறது. சரி, 180 டிகிரி, 360 டிகிரியில் 180 டிகிரி சுக்கிரனுடைய வீடு தான். அதுவும் சுக்கிரன் 2-7 கூடியவன், இணைக்கிறவர். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பத்தில் அனைத்தையும் இறக்கிறவர். குடும்பத்தை ஒன்றா கொண்டு போகிறதுக்கு வந்து சுக்கிரனுடைய அணுக்கரம் முக்கியம், மகாலட்சுமியுடைய அணுக்கரம் முக்கியம். அதனால் நீ மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லணும். மகாலட்சுமி மந்திரத்தை டெய்லி சொல்லணும். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, தெய்வலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி தாயே, திருமலை சீதேவி, நாராயண நாராயணியே போட்டின்னு சொல்லணும். இல்லைனா ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இந்த மந்திரம் வேணுங்க என்கிட்ட அணுகுங்க. இந்த மந்திரமும் அந்த ருணமோஷ விநாயகர் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். 8807457629 வாட்ஸ்அப்பில் தான் கேட்கணும், ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். நிறைய பேர் கொடுத்துருக்குறேன், கன்னிராசிலே நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் சார் என்னோடய ராசி கன்னிராசி, எனக்கு இந்த மகாலட்சுமி மந்திரமும் விநாயகர் போட்டாவும் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்புவேன். அதை நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம். நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திர்பதுவுமே சதா, இதை வந்து சொல்லணும். இது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும், கொஞ்சம் பேசி பழகிட்டிங்கன்னா வாயில் வார்த்தை வந்துடும். அதான் சொல்லியிருக்காங்களே, செந்தமிழ் நாப்பழக்கம் சிற்பம் கைப்பழக்கம் சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம பழகிக்கலாம், பழக்கம்தான் வழக்கமாக மாறும் என்ற நல்ல வார்த்தையுடன் இதை நிறைவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். இதெல்லாம் செய்யணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கணும்.
நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே நல்ல வார்த்தைகளை பேசணும். சரிங்க, நான் செய்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். எப்போயுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன், இல்லைனா கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன், புரட்டி பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லணும். எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? சில நல்ல வார்த்தைகளை தான் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிலர் வீட்டில் இப்போ பாருங்களேன், அடுத்தவனை திட்டிகிட்டே இருப்பான். சனியனே, அவனே, இவனே அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கன்னிராசியில் ஒன்று சொல்கிறேன், சனியனேன்னு வார்த்தை யாரையும் சொல்லாதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து நாட்களே வரவே கூடாது. சில பேர் அதை வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பானுங்க. சரியா? அதை சொல்கிறத வந்து பெரிய கட்டிக்காரத்தனமாக என்ன சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் அவனை அறியாமல் அவன் வந்து பாவத்துக்கு ஆளாருன்னு அர்த்தம். என்றைக்குமே அவரோட வார்த்தையை சொல்லக்கூடாது. கிழமை வரும்போது வேணால் சொல்லிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை அது வேணால் சொல்லிக்கலாம். அது வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, அதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கி என்ன கிழமைனா சனிக்கிழமைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரும் சனின்னு சொல்லி திட்டக்கூடாது. அவர் சொல்லும்போதே அவர் சனி பகவான் தான் சொல்லணும். சரியா? அதுபோல் மற்றவனை வந்து இந்த சில அவச்சொல் அறச்சொல் சொல்லக்கூடாது. நாயே, பேயே, மூதியவையே, இதை தான் சொல்லுவாங்க. அது சில பேர் சொல்கிறத காது கொடுத்து கேட்க முடியாது, நாசரமாக இருக்கும். சரியா? அப்படிலாம் அவச்சொல் சொல்லக்கூடாது. அதுபோல் இன்றைக்கி உள்ள இளைய தலைமுறைகள்லாம் சொல்கிற வார்த்தைகள்லாம் சினிமா படத்தை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. சினிமா படத்தில் அது மாதிரி வார்த்தைகள் நிறைய சொல்கிறானுங்க. அவனுக்கு வியாபார நோக்கத்துக்கு சொல்கிறானுங்க. அந்த ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்கணும், ஹைப் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொருகிடுவேன், செஞ்சிருவேன், வச்சிருவேன், போட்டுருவேன், தூக்கிடுவேன். இதுதான் படத்தில். ஒரு படத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வர படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் ஒரு 100 தடவை வரும். அவனை தூக்கிட்டியா, அவனை தூக்கிடுவேன், அவனை வச்சு செஞ்சிருவேன், அவனை நிற்க வச்சு செஞ்சிருவேன், அவனை போட்டுருவேன், அவனை போட்டுருங்கடா. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ திரைப்படத்தில் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கெல்லாம் நாடு நல்லா இருக்குன்னு எண்ணம் கிடையாது. சரி, நாடு நல்லா இருந்தானே அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்குள்ளே இளவட்ட பசங்களாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் சில படத்தெல்லாம் பார்க்கவே முடியல. நான் ஒரு படத்தை போய் திரும்பி வந்துட்டேன். அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, நம்மளால் உட்கார முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிஜிஎம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போடுறானுங்க. பிஜிஎம், பேக்ரவுண்டு மியூசிக், அதில் வந்து அதை காட்டுறாங்களாம். அந்த காலத்தில் பேக்ரவுண்டு மியூசிக் போட்டாங்க எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா. படம் பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கிடுவோம். அந்தளவுக்கு பாடல்கள் இனிமையாக இருக்கும், தூக்கம் வந்துடும். ஓகே, அதுக்குள்ளே போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சமுதாயத்தில் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இருந்து கொண்டு வந்துடுறோம். வெளியே இருந்து கொண்டு வரோம்னா நம்ம பார்க்குற திரைப்படத்தின் மூலியமாக அந்த வார்த்தைகளை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ அதில் ஒரு பாட்டே வந்துருச்சு. கொலைவெறி கொலைவெறி ஒய்தீஸ் கொலைவெறி, கொலைவெறி அவருக்கு. இதெல்லாம் ஒரு வார்த்தையா? கொலைவெறி வீட்லேயே சொல்கிறாங்க. உனக்கு ஏன்டா இந்த கொலைவெறி? கொலைனா சும்மாவா? கொலைங்கிறது வந்து ஒரு உயிரை எடுக்கிறது பேர் தான் கொலை. சரியா? கொள்ளை அடிக்கிறது கூட வேறு. ஒரு பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துடலாம். கொள்ளை அடிக்கிறது, கொலைங்கிறது வந்து உயிரே போயிடும். அது மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பெரியவங்க தான் திருத்திக்கணும். இப்போ உள்ள ஜெனரேஷன் யாரையும் நான் குறை சொல்லலை, தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துருங்க, வீட்டில் பேசாதீங்க. இப்படி பேசுனீங்கன்னா ஒரு எதிர்மறை சக்தி வீட்டில் இருக்கும். சொல்ல வந்த விஷயம் அதான். அந்த எதிர்மறை சக்தி இருந்துச்சுன்னா தெய்வம் வீட்டில் இருக்காது. தெய்வம் வீட்டை விட்டு போயிடும், வந்து பார்த்துட்டு போயிடும். இவன் வந்து நம்ம உட்காரதுக்கு லாய்க்கில்லை, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு தெய்வம் உங்களை விட்டு போயிடும். தெய்வம் உங்களுக்கு செட் ஆகணும்னா நீங்கள் வீட்டில் நல்ல வார்த்தை பேசணும், நல்லபடியாக இருக்கணும். அப்போ தான் தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் செட் ஆகும். இந்த செட் ஆகிறதும் இப்போ உள்ள வார்த்தை தான், மாடர்ன் டெக்னாலஜி இப்போ உள்ள வார்த்தை தான். செட் ஆகிருச்சு, செமையாக இருக்குது. ஸோ செமையாக இருக்கணும், செட் ஆகணும்னா தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லணும், நல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவச்சொல்லுகள் சொல்லக்கூடாது, அறச்சொல்லுகளை சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை இரவு 8 to 9 என்ன பண்ணுங்கன்னா, பித்தளை தட்டில் கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுருங்க. அதை போட்டு பரத்திடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வந்து பச்சை கற்பூரம் வாங்குங்க. சாதாரண கற்பூரம் இல்லை, பச்சை கற்பூரம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வாங்கி பொருத்திட்டு சாமி கும்பிடுங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டு வீடு முழுக்க காட்டுங்க. டாய்லெட் பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க. காட்டிட்டு அந்த கற்பூரம் அணைஞ்சிரும். எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க, கற்பூரம் அணைஞ்சிரும். அந்த கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டுருங்க. தண்ணி உள்ள பாத்திரத்தை போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். அந்த தண்ணியை தூக்கி வெளியே ஊற்றிடுங்க. வெளியே ஒதுக்குப்புறமாக யாரு காலும் படாத இடத்துல ஊற்றிடுங்க. செடி மரம் கொடிக்கு ஊற்றக்கூடாது. ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு ஓரமாக வாய்க்காலையோ இல்லைனா ஏதோ ஒரு ஓரத்தில் ஊற்றிடணும். அது உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் எந்த பக்கம் ஒதுக்குப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லையோ அந்த பக்கம் வாய்க்காலையோ ஊற்றி விட்டுருங்க. இது தொடர்ந்து 11 வாரம் செய்யுங்க. வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்காது, நேர்மறை சக்தி இருக்கும். அப்படியே எதிர்மறை சக்தி இருந்துச்சுன்னா அது போயிடும். அப்படியே இந்த பச்சை கற்பூரத்தை காட்டும் போதும் சரி, அந்த கல்லூப்பு வழியாக வெளியே போயிடும். அந்த திருஷ்டி, நீங்கள் பேசின வார்த்தை, சொன்ன வார்த்தை எல்லாமே வெளியே போயிடும். அதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே நிறைஞ்சு இருக்கும். நமக்கு தெரியாது, அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். இந்த சக்தி இருக்கும். அந்த வார்த்தை, அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் வீட்டில் இருக்கும். இதை நீங்கள் வந்து பத்தி காட்டி சூடம் காட்டி கும்பிட்டிங்கன்னா, அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு
அது அப்படியே வெளியே போயிடும். சரியா? நெகட்டிவெல்லாம் வெளியே போயிடும். வீட்டில் இருக்கிற நெகட்டிவெல்லாம் வெளியே போயிடும். பாசிட்டிவ் உள்ளே வந்துடும். பாசிட்டிவ் உள்ளே வருதுன்னா என்ன? தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும், உங்களை காப்பாற்றும். இதோ நான் வந்துட்டேன், உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன்னு உங்கள் கூடயே இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.